கையில் இருந்து வா பயங்கரமான இப்போ நம்மலாம் பார்க்குறோம். இப்போ எப்படி இருக்குதுமா, யாருமே நம்ம நியூஸுக்கு பார்த்தா ஒன்று பார்த்துக்கின்னு இருந்தாக்கா கூட பிறந்த அண்ணாவே தங்கச்சியா அதனாக்கா அது ப்ராக்டிஸ் ஆன்றாங்க. என்னம்மா அதை நடக்க போகிற கல்யாணத்துக்கு இது ப்ராக்டிஸ் ஆன்றாங்க. என்ன ப்ராக்டிஸ்? எது ப்ராக்டிஸு? அதுக்கு தான் ஃபஸ்ட்டாக சொன்னார். வஞ்சுகிற காலம், அநியாயம் செய்கிற காலத்தில் நம்ம இருக்கணும். இப்போ இல்லை, அப்பே சொல்லிட்டு அவர் சொல்லாதது ஒன்றும் இல்லை, செய்யாதது ஒன்றுமே இல்லை இல்லை சொல்லவே சொன்னார் ஆண்டவர். அதுக்கு தான் சொல்லிட்டு அநியாயம் இல்லை உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. உட்கார முடியுதாம்மா? உட்கார முடியாது. ஏன் சிலர் தான் வந்து இருக்கிறோம். ஏமா நம்மளை எதிலிருந்து ரசித்தாரா? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாற்றிலிருந்து நம்மளை ரட்சித்து மீட்டு எடுத்தார். அதுக்கு தான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் அதெல்லாம் இல்லை, இப்போ பட்டு எனக்கு நியாயம் தீர்க்கும், எனக்கு நியாயம் தீர்க்கும். நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? அநியாயம் அடைந்த உலகத்தில் நான் இருக்கோம். பாவம் ஒழுந்த உலகத்தில் இருக்கிறோம். இதுலேருந்து எங்களுக்கு என்ன வேணும்? நியாயம் நியாயம் விசாரி. அப்போ அந்த அப்போ என்ன இல்லை, நியாயம் விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை இல்லை. ஆனால் தாவீது அது கேட்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு நியாயம் தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நியாயம் தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். 42 அவர் எப்படி பேசுறாரா பாரு. 8ஆம் வசனம் பாருவா. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். பகலில் என்ன இருக்குதா? கிருபை. கிருபை இருக்குது. இதுதான் கிருபை. நம்ம கூடுறது தான் அவரோட கிருபை. இந்த பகலில் நம்ம கூடுறது அவரோட கிருபை. ராத்திரியில தியானிக்கிறது அவரோட பாட்டு. அவர் செஞ்ச பகல்ல செஞ்ச கிருபைகள் எல்லாத்துக்கும் நைட்ல நம்ம என்ன செய்யறோம்? அவரை துதிக்கிறோம். செஞ்சதுக்கெல்லாம் நம்ம துதிக்கிறோம். நியாயம் தீர்க்கிறார் அர்த்தம். தேவனே உன்னோட இது எப்படி தீர்க்கிறாரோ அது கிருபையால நம்மளுக்கு நியாயத்தை தீர்க்கிறார். ஒன்னு அதுல 11 பாடுறா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிக்கும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குறாய்? இப்போ எல்லா இதுங்க கலக்கத்தோடு தான் இருக்குது. சிலது சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. ஆனா யார் இடத்துக்கு சொல்ல முடியும்? ஆண்டவரோட வீட்டுக்கு வந்தோம்னாக்கா நம்ம அப்பா இடத்துல நம்ம எல்லாம் சொல்ல முடியும். நம்ம ராசா இடத்துல எல்லாம் சொல்ல முடியும். நல்லா மேப்பரா இருக்கிறாரு. புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர். அவர் இடத்துக்கு வந்தாக்கா புல்லுள்ள இடம் அமர்ந்த தண்ணீர். இதுல தான் கொண்டு போய் விடுறாரு ஆண்டவர். நீ உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. யாரண்ட வந்தாக்கா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவரோட பாதுகாப்பு இருக்குது. அவர் எப்போதும் நம்மளை என் ஆத்துமா நீ ஏன் கலங்குறாய்? நீ கலங்காத. யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கையா இருக்கிறவன் 128 சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வயல நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம பாக்கியவத்துங்களா மாத்தினார் ஆண்டவர். உலகத்துல யாருக்கு இல்லாத பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ கேட்டதும் கொடுக்குறாரு, நீ கேளாதது கூட நமக்கு என்ன வந்துட்டு அவர் கேட்காதவே செய்கிறார். தேவனாக இருக்கிறாரு. சிலது நம்ம கேட்கணும். ஏன் கேட்கணுமா? இல்லைப்பா நான் அப்படி பசி இல்லைப்பா நம்ம எப்படி என்ன வேலை செய்வானா? ஏமா பசி இல்லை வேலை செய்வானா? சொல்லுங்க பாருங்க. செய்வானா? இப்போ படுத்துக்கிட்டு இருக்கலாம், எப்பன்னா எழுந்துக்கலாம், எப்பன்னா செஞ்சிடலாம். ஆனால் அந்த பசின்றது ஏன் ஆண்டவரை வச்சாரானாக்கா மனுஷனுக்கு மனுஷன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேலை செய்யறதுக்கு தான் வச்சார் ஆண்டவர் பசி. இல்லைப்பனா யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. அதுக்கு வச்ச பசி இப்போ என்ன ஆயிடுச்சு?
லட்சமாக கூடமாக நான் சேர்க்கணுன்றதுக்காக மனுஷனுக்கு போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், ஆத்தமா நீ ஏன் திழுகுகிறாய்? நம்ம கஷ்டப்பட வேண்டியது எதுக்கு கஷ்டப்பட வேணும்னாக்கா நமக்குள்ள ஆத்மாக்கு நான் எப்படி இருக்கிறேன் ஒருத்தர் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம். அடுத்த ரோமரில் சொல்கிறாரு, அடுத்த ஆளுக்கு தீர்ப்பு திருக்கு நீ யார்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீர்ப்பு தீர்க்க நம்ம ஆளுங்க கிடையாது. உன்னால் முடிஞ்ச அவளுக்கு ஜெபம் பண்ண, அவளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அவன் ஆண்டவர் பக்கம் திரும்பும். ஆனால் அவன் ஆத்மா கலங்குது. என்னத்துக்கு கலங்குது? அதுக்கு நம்ம நல்லா பேசி அவனுக்கு கெட்டிருக்கிறது நம்ம பகிர்ந்து பேசிக்கின்னு கவலையாக இருக்கிற அந்த ஆத்மாவை, கஷ்டத்தோடு இருக்கிற அந்த ஆத்மாவை ஆதரிக்கிறவங்க இல்லாத இருக்கிற அந்த ஆத்மாக்கு உன்னையும் என்னையும் எப்படி வாங்க வச்சாரா? எப்படி வச்சாங்க? சொல்லுங்க. தெரியல, தெரியாது ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஒரு ஆத்மாக்கு இன்னொரு ஆத்மா. யோனத்தான் சொல்றாரு. யோனத்தான் தாவீது பார்க்கும்போது ஸ்திரீகளுக்கு இருக்கிற அன்பு காட்டிலும் அவங்க அன்பு மேலாக இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்திருக்கிறாங்க? அப்பா பார்த்த ஒரு பக்கம் உயிரெடுக்க பார்க்குறான், பிள்ளையை பார்த்த ஒரு பக்கம் அவரை காப்பாற்ற பார்க்குறாரு. அதுதான் இப்படி இருக்குது உலகம். சாத்தான் எப்போ பார்த்தாலும் யாரை வீங்கலாம் ஆகும். 1 பேதுரு 1 அதிகாரம் 5 அதிகாரம் 7 வசனம். அவர்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வழித்தேடி சுற்றித் திரிகிறார். யார் சுத்துறாங்களா? யாரை வீங்கலாமோன்ட்டமா எப்படி இருக்கான்னா, அவன் வேலை இல்லை, உலகத்தார்கிட்ட இல்லை வேலை. நீங்கள் நினைக்கிறீங்க என்னமோ. என்னைக்கு நீ ரட்சிக்கப்படுறியோ, என்னைக்கு ஏசப்பா அவன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளையோ, அன்றிலிருந்து டியூட்டி அவன் போட்டுடுவான். அவனுக்கு ஒரு கமிட்டி இருக்குது அவன்கிட்டயும். அவன் இல்லாத அவனோட கூட சில தூதர்களும் தள்ளப்பட்டாங்க. அவன் தான் என்ன திருக்கோட்டி சொல்கிறாங்க, முக்கோட்டி எச்சரி தேவதர்களை முக்கோட்டி 330,000 என்ன எத்தனை அத்தனை பேர் அவன் கூட வந்திருக்கிறாங்க. அவன் சும்மா வரல, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க உலகத்தில். அவனோட கூட வீழ்பட்டவங்க அத்தனை பேர். எங்கே அவனோட டியூட்டி என்னாக்கா, யார் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காக நிற்கிறவங்க, ஆண்டவருக்காக நல்லது செய்கிறவங்கக்கிட்ட அவன் உண்மையாக 3 வேளை ஜெபிக்கிறவங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க, எது வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்கிறவங்க அவனுக்கு பிடிக்காது. ஒரு வாட்டியே சொன்னாண்ட வந்தானா, வந்து வகை வகையாக பாடுறிய, நீ நல்லா பாடுறிய, வகை வகையாக வசனம் எல்லாம் சொல்கிறிய, நானும் இப்படி என்னுடைய சேட்டைகள் இப்படி திறந்தாலுமே நான் யாரன்னாக்கா மியூசிக் டைரக்டர். நான் பரலோகத்தில் யாராவா? நான் தான் மியூசிக்கு. அங்கே நான் சும்மா என் சேட்டுகளை அப்படி திறந்தாலும் மியூசிக் நல்லா வரும். நீ என்ன பாடுறது? என்னால் கூட பாடினேன். என்னால் கூட என் சேட்டைகளை விதிச்சாலுமே என்னால் தன்மை எடுக்கலை, நான் கூட பாடுவேன். சரி பாடுறேன் சொல்கிறேன், நான் இல்லை நான் சொல்லேன். சரி ஒரு வேலை செய்யலாமான்னாரா? என்னாக்கா சரி நீ பாடகர், நல்ல வசனம் தெரிஞ்சு ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுவோம், வசனம் தெரிஞ்சுவேன், சரி கூட ஜெபிக்கலாமான்னா, முட்டி போடு ஜெபிக்கலான்னாக்கா. அதுக்கு சொன்னான் அவன், இதெல்லாம் எனக்கு நான் முட்டி போடுற வேலைலாம், ஸ்தோத்திரம் சொல்கிற வேலை, ஆமேன் இது ஆலலியா சொல்கிற வேலை என் வேலை கிடையாது, கெடுக்கிற வேலை தான் என் வேலை. அவன் முட்டி போடு நாங்கள் போடுற முட்டி போடு, நீ கூட போடு, நீ மியூசிக் டைரக்டரு, வசனமா இல்லை அவனுக்கு. நம்ம கண்ணா கூட அவனுக்கு என்ன தெரியுமா? வசனம் நல்லா தெரியும் அவனுக்கு, A to Z தெரியும். அவனுக்கு தெரியாத வசனமே கிடையாது. ஏன்னாக்கா அந்த 40 நாள் அவர் உபவாசம் இருந்து தோட்டத்தில் இருக்கும்போதும் அவன் சோதிக்க வந்தப்போ இப்படி வசனத்தில் இப்படி இருக்குதே, வசனத்தில் இப்படி இருக்குதேன்ட்டு சொல்லிக்கின்னு கிடக்குறான். எப்படி இருக்குதா? நீ தானே இப்படி சொல்லியிருக்கிற, நீ அப்போ அவனுக்கு என்ன தெரியும்? வசனம் நல்லா தெரியும். ஆனால் அவனுக்கு தெரியாதது என்னன்னாக்கா ஜெபிக்கிறது தான் தெரியும். ஜெபம் யார் முங்காலப்பட்டு ஜெபிக்கிறாங்களா? அப்புறம் சொன்னானா, சரி நீ நானும் உனக்கான நான் பிரிவு கிடையாதுப்பா, நீ பிரிவு தான். ஆனால் என்னை கூட இருக்கிற ஏசப்பா எங்களை கற்றுக் கொடுத்தது, அவர் கெச்சமன தோட்டில் வேறுவெல்லாம் ரத்தமாக மாறுற வரைக்கும் ஜெபித்தார்.
அந்த ஜபம் தான் எங்க கூட இருக்குது. ஜெபிக்கலாம் வான்னாக்கா கம்மனு போயிட்டானா. அது இந்த ஜபனாலும் நம்ம நிர்லட்சியம் அதை தான் தேங்கிறது, கஷ்டப்படுறது, உதவி இல்லாத இருக்குது, ஆதரவு இல்லாத இருக்குது. யாருக்குன்னாக்கா கர்த்தரை தேடாதவங்களுக்கு, கர்த்தரிடத்தில் மூங்காலப்பட்டு ஜெபிக்காதவங்களுக்கு, வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவங்களுக்கு. அவங்க வருவாங்க செய்வாங்க. அவன் சொல்லுவானா, நீ ஜபத்துக்கு போ, உக்காரு, எல்லாத்தையும் செய்ய. ஆனால் எது கேட்காத சார், கர்த்தரோட வார்த்தை கேட்காத, தூங்கிடு. கேட்காத தூங்கிடு போ. ஆனால் ஒரு மனசு வசனத்தை மேலே வைக்காத. வீட்டில் என்ன வச்சிருக்கிற, கங்கலம் எங்கே வச்சிருக்கிற, அந்த வேலை என்ன இருக்குது, இது ஆச்சு என்ன இது மேலே போ. ஆனால் எது மேலே தியானத்தை வைக்காத. கர்த்தரோட வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து உன் இதயத்துக்குள்ள போக விடாது. உள்ளே போனால் வேலை செய்யும். உள்ளே போனால் என்ன செய்யுமா? அதுதான் 100க்கு அதிபதி சொல்கிறேன். ஐயா நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதையா? ஒரு வார்த்தையில் என்ன இருக்குதுனாக்கா நம்ம கலக்கமெல்லாம் போயிடும். நம்ம மரணத்தை வெல்றதுக்கு அது ஒரு வார்த்தை சொன்னாக்கா. இதெல்லாம் லேசானக்கா. போன மரம் ஒரு ஜீவனை யார் கொடுக்க முடியும்? மரத்தை சத்திச்சது பொண்ணு உயிரோடு இல்லை. ஆனாலும் அவர் சொல்றாரு, நீ ஒரு வார்த்தை சொல்லியா வாயா. கர்த்தரோட வார்த்தைக்கு என்ன இருக்குதுனாக்கா ஜீவன் இருக்குது. இந்த வார்த்தையை நீ எவ்வளோ தியானிக்கிற எவ்வளோ, அதுக்கு தான் இனிமையால சொல்லு. இனிமையா 15:16 இந்த வார்த்தை என்ன இருக்குதா படி. அவர் தான் அன்னைக்கே சொன்னாங்க, உன் நாம எனக்கு ஏன் சொன்னாலும் யெகோவானாலும் 2 ரட்சகர் விடுவிக்கிறவர். 2 ஒன்று தான். ரெண்டுத்துக்கு ஒரே வார்த்தை தான், அது ஒரே அர்த்தம் தான், வேற இல்லை. ஆனால் மனுஷன் பிரிச்சு நினைக்கிறான். இல்லை, ஒரே வார்த்தை, ஒரே மனுஷன் தான். அது சொல்றாரு, அது நீ எவ்வளோ புசிக்கிறிய உன் இதயத்துக்கு ஆகாரம் இதுதான். இதயத்துக்கு என்ன ஆகாரம்? ஆண்டவரோட வார்த்தை தான். இந்த வார்த்தை நீ எவ்வளோ உன் இதயத்தில் சேர்த்துக்கிறியோ அவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு, அவ்வளோ விடுதலை உனக்கு. ஆனால் சோதனை இல்லாத இருக்க நான் சொல்லலை, சோதனை இருக்கு. 1 பேதுரு 1:7 பாரு. ஏன் நம்மளை சோதிக்கிறாரு? சோதிக்கப்படுற மனுஷனுக்கு, விசுவாசிக்கு ஏன் சோதனை வருது? கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வருதுன்னாக்கா, நாளைக்கு என்ன இருக்குதா? புகழ்ச்சியும் கனமும் எவ்வளோ வச்சிருக்கிறார். ஒன்று கொடுக்குறாரு. 4 விதமான 4 விதமான ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு வச்சிருக்காரு. 5 விதமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருக்கிறாரு. அவர் பொந்து அந்த அனுபவிச்ச அந்த 5 காயங்கள், அந்த காயங்கள் இது நம்மளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் கரத்தை நீட்டி, யோசேப்பு கர்த்தரோட கரம் துணையாக இருந்துச்சா தூரமாக இருந்துச்சா? பின்ன சோதிக்கப்பட்டார், சோதனை இல்லாததார். வீட்டாரால சோதிக்கப்பட்டார், வேலை போன இடத்துல சோதிக்கப்பட்டார், ஜெயிலும் மறந்துட்டாங்க அவர் செஞ்சு சொன்னது நடந்து. ஆனால் யார் மறக்கலாம்? ஆண்டவர். அதுக்கு தான் சொல்கிறார் தாவீதுராஜ், ஏன் நீ தீங்குகிற, ஏன் நீ கஷ்டப்படுற, எனக்குள்ள நீ ஏன் கலங்குகிறாய்? உன் இது ஏன் கலங்குது? எதுக்கு கலங்குற? யோவான் 14:1 பாரு. கலங்க சொல்றாரு, கலங்க வானான்னு சொல்றாரு. விசுவாசம் தான் தேற்றுறது. அவரு ஏற்பாட்டில் அவர் சொன்னார், தாவீதுராஜ் சொன்னார், என் ஆத்மா நீ ஏன் தேங்குற, ஏன் கஷ்டப்படுறான்னு கேட்குறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே சொல்றாரு, உன்னை இதேங்க கலங்காது இருப்பதாக. கலக்கத்தோட துக்கத்தோட வேதனையோடு இருக்க சொல்றாரு ஆண்டவர். இல்லை, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கணும். பார்க்குறவங்களுக்கு நம்மளை யாரை காட்டினா?
சத்த போன போது என்ன தான் சொல்லுவாங்களா, சத்து போன ஆட்டு இருப்பா, அப்புறமா பார்த்தாக்கா எவ்வளோ டீச்சரை மட்டும் லெஸ் பண்ணிக்கிட்டு போகிறப்பாரு. ஆனால் நம்மள இருக்கு, நம் தேவன் என்ன சொல்கிறாரு, நீ கலங்காதே இரு, கலங்காதே இரு, சந்தோஷமா இரு. பிலிப்பி 4:4 என்ன சொல்றாரு பாருங்க. திருப்பி சொல்றேன், சந்தோஷமா இருக்கு சொல்றாரா, வேற துக்கத்தோட இருக்கு சொல்றாரு. ஒரு வார்டு சொல்றாரு, 2 வார்டு சொன்னாக்கன்னா வாங்க உறுதி. நம்ம எப்போது எப்படி இருக்கணும், நம்ம அப்பாவோட ஆசை எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை ஏசப்பா தெரியுமா, என் பிள்ளை என்ன விட்டு இருக்குமே. யோபு அவ்வளோ சோதிக்கப்பட்டாலும் ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு வாயில் பைபிள் இல்லை. எந்த இடத்துலையும் அவர் ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் நம்ம ஆனால் என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன வந்தது இதென்னா நடந்துட்டாக்கா உடனே ஏசப்பா கட்டு இருக்குதோ இல்லையோ, நான் தசமம் பார்க்க கொடுக்கறனே, நான் அது செய்கிறேனே, இது செய்கிறேனே, ஆண்டவருக்காக எதேதோ சொல்லுவோம் நம்ம. ஆனால் யோபு சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா அவரோட நாமத்துக்கே ஸ்தோத்திரம். எப்போ நீ துதிக்க ஆரம்பிக்கிறியோ, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அவனுக்கு எது பயமானாக்கா துதி ஜபந்தான். எவ்வளோ நான் ஒரு வாட்டி ஜபிக்காத முடியாது பண்ண கூட நல்லா துதிப்பேன், நல்லா துதிப்பேன். 1 மணி நேரம் ஆகுது நல்லா துதிப்பேன். துதித்து ஆமையான்ட்டு படுத்துக்கணுமானாக்கா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எப்படி இருக்குமானாக்கா அவ்வளோ லேசாக இருக்கும் உடம்பு. யார் கொடுக்குறான்? துதிக்கிறதுனால என்ன கிடைக்குது? அப்புறம் நல்லா ரிலீஃப் கிடைக்குது. நேற்று ஏந்துக்கவே முடியல. நீங்கள் என்ன பண்ண, காலையில் ஏந்த ஜபம் பண்ணேன், அப்புறமா என்னால் ஒன்றுமே முடியல, திருப்பி படுத்துட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் படுத்த அப்புறம் ஏற்று நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு போகணும். துணி எல்லாம் அப்படியே இருக்குது, ஒரு வாரம் ஆச்சு. திருப்பி ஜபம் பண்ணிவிட்டு மிஷினுக்கு போட்டுக்கிறேன். எப்படி ஆச்சே தெரியல, கடை நேற்று செஞ்சு வச்சு. யார் செய்கிறாங்க? சோம்பேறிங்க கர்த்தருக்கு இருக்க மாட்டாங்க. எப்ரி ஸ்திரீக்கு எப்படி இருந்தாங்களா? சொல்கிறார், ஐகுப்து ஸ்திரீகளை போல் இல்லை போவீங்கோ. யார் இல்லை? ஐகுப்து ஸ்திரீகள் போல் இல்லை இவங்க. இங்கே சுறுசுறுப்பானவங்க இவங்க. ஆவில நம்ம எப்படி இருக்கணும்? ஏன் கலங்குற, ஏன் திகிலு வந்துட்டு, ஏன்னத்த கஷ்டம் வந்துட்டு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யார் மேலே சுமக்க சொன்னார? சங்கீதம் 55:22 பாரு. அவர் நம்புற பிள்ளைங்களை ஒரு போய் தானே செய்ய மாட்டார், நம்ம தள்ளாட விட மாட்டார். அவர் அப்படியே விட்டுவிட மாட்டார். அவர் அது எவ்வளோதான் இருந்தாலும் அவரை நேர்ப்புற தேவன் அவர். அவள் தான். நீயும் நான் அதுக்கு தான் சொன்னேன், நாத்து மாட்டில ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? யார் எந்த ஆத்மா கலங்குறதோ எந்த இதனால தேங்குறதோ ஆண்டவர் இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்கிறாருனாக்கா சும்மா வராது ஆவியானவர். நான் வேற சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து நான் தேடுற அந்த வார்த்தை எனக்கு தமிழ் வேறு. அதுதான் மனுஷன் நினைக்கிறது வேறு, ஆவியானவர் நம்ம கொடுக்கறது வேறு. எந்த இதையும் கலங்கமாக இருக்குதோ, எந்த இதையும் எதனால் இருக்குதோ கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இந்த வார்த்தையால் கர்த்தர் சொல்ல, ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் நீ தேங்குகிறாய்? கர்த்தர் மேலே ஒரு பாரத்தை வைத்து விடு. ஒரு பொழுது ஒன்று தள்ளாட விட மாட்டார் அவர். ஒரு பொழுது கைவிட்ட மாதிரி இருக்கும், உதவி இல்லாத மாதிரி இருக்கும். நம்மளை யாரு ஓக்கும். ஆனால் அந்த நேரத்துக்கு ஏற்ற நேரத்துக்கு திருநா சகாயர் யாரான கேசப்ப வேண்டியதான். அது எப்படி தான் வருமா, எப்படி தான் ஆகுமா, எப்படி தான் செய்யுமா சொல்லவே முடியாது. ஏற்ற நேரத்துக்கு ஏற்ற காலத்துக்கு அவர் துணையானவராக நமக்கு இருக்கிறார், சகாயராக நமக்கு இருக்கிறார். எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மேப்பராக இருக்கிறார், நல்ல அப்பாவாக இருக்கிறார், நல்ல ராஜாவாக இருக்கிறார். நீ எது நினைக்கிறியோ அது போல் ஏசப்பா உன்கிட்ட இருக்கிறார். எஜமான நினச்ச எஜமானாக இருப்பார், ஸ்நேகிதனாக நினச்ச ஸ்நேகிதனாக இருப்பார்,
சகோதரன் நினச்சாக்கா சகோதரனாக இருப்பார். அப்பா நினச்சாக்கா அப்பா போல நமக்கு இருப்பார். நீ எது நினச்சி அவருக்கு நேகிக்கிறியோ அந்த விதமாக எல்லாத்துக்கு மேலே ராசாவாக இருக்கிறார். என்னத்துக்கு அந்த மகிமையில நம்மளை சேர்க்கறதுக்கு அவர் இருக்கிற இடத்துல நீயும் நானும் சேரணும். அதான் அவரோட ஆசை. ஆனால் மனுஷனும் என்ன செய்கிறான்? மனுஷன் என்ன செய்கிறவா? யாருக்கு செவி கொடுக்குறான்? உலகத்துக்கு, உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, நேத்ராசம் சிறிராசம் ஜீவப்பிரடாமம். இது 1 யோவான்ல 5:15 பாரு. 1 யோவான் 5:15. நேத்ராசு சிறிராச ஜீவப்பிரடாமம். கண்களின் இச்சை. படி. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவை உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தை சிநேகிக்கிறதுனால யாரோட அன்பு போகுதுமா? கர்த்தர், மெய்யான கர்த்தரோட அன்பு போயிடுது. இந்த ஜீவனை பெருமை மனுஷனுக்கு. நான் ரட்சிக்கப்பட்டுறேன், எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடு. எனக்குன்னா யாரு? எப்போ அந்த மனுஷனுக்குள்ள வந்துச்சு யார் போயிட்டாராங்க? யார் எந்த இடத்துல யாரும் வந்துடுற? அவன் தான் வந்துடுவான். சவுல் அப்படிதான் நினச்சாரு. நான் அபிஷேகிக்கப்பட்டவன், கர்த்தரோட அபிஷேகம் நான் எனக்கு இருக்குது, நான் தான் முதல் ராஜா, எனக்கு மிஞ்சனவங்க இந்த 12 கோத்திரத்தில் யாரும் இல்லை நினச்சிக்கணும் அவன். ஆனால் அவன்லேருந்து அந்த அபிஷேகம் போய் நானும் அந்த எப்போ அவனுக்கு பெருமை. அவன் எவ்வளோ பையன் தாவீது எவ்வளோ, நான் எவ்வளோ? அவனுக்கு 10,000 எனக்கு 1000. கர்த்தர் கொடுத்தா ஆசீர்வாதத்தை எப்படி இருக்கா? 10,000க்கு மேலே வரும். ஆனால் நீ கர்த்தர் இல்லாதனுக்கு 1000 கூட உதவ மாட்டேன். 1000 எங்க, 10,000 எங்க? அவர் நம்பின பிள்ளைங்கள் எப்படி இருப்பாருனாக்கா, இவன் எப்போ விதத்தில் கலங்கம் வந்துடுச்சு இவனுக்கு, எப்போ இவனுக்கு இப்போ ஒரு மாதிரி ஆவியானவர் எப்போ போயிட்டாருனாக்கா, இவன் இது கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட போதும், உக்காந்துக்கு நான் ஆளுக ஆரம்பிப்பான். அவன் கடைசிக்கு அவனுக்கு கொலைக்காரன வரைக்கும் வந்துட்டான். அவனை கலகம் என்ன வந்துச்சுமா? அதுதான் கொலைக்காரனாக ஆக்கிடுச்சு அவனை. நீயும் நானும் கூட, என் ஆத்மா நீ தேகாத, கவலைப்படாத, கஷ்டப்படாத, அவர் இடத்துக்கு வா, உன் கஷ்டத்தால் அவர் இடத்துல சொல்லு. தீர்க்கிறன்னு சொல்கிறாரா? உன்னை பாரத்தை யார் மேலே வைக்க சொல்கிறாரு? என் மேலே வையும் சொன்னாராங்க, நீயே சோமான்னு சொன்னாரா? நான் உரமாக ஒரு மூட்டை வச்சுட்டு போய்க்குன்னே இருந்துச்சேன். ஒரு வாலிபமான பிள்ளை குதிரையில் போய்க்கிட்டு, ஐயோ வயசானவங்க சுமக்கிறாங்களான்ட்டு குதிரை நிறுத்தி, எம்மா உக்காருமான்னாரான். உக்காந்துக்குனாங்களாம். அது தலை மேலே மூட்டை அப்படியே வச்சுன்னு இருக்குது. அது அப்புறமா சொன்னாரான், அவர் சொன்னாரான், அம்மா நீ சுமக்க முடியாது, நீயும் உக்காந்துக்கு, உன்னை மூட்டையை உக்காரு வச்சுக்கணும், நீ எங்கே போகணும் அங்கே விடுறதுக்கு தான் நான் வந்தேம்மான்றேன். ஐயா என்னை தான் இதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, என்னை கூப்பிட்டு போகிறது இல்லை, இந்த மூட்டையை நீங்கள் எப்படி, இது குதிரை எப்படி சுமக்கும்? ஐயா அம்மா ஒன்றே சுமக்குதுனாக்கா குதிரை மூட்டை சுமக்காத, அந்த மூட்டுக்கு சுமக்க முடியாதான்னு தான் நான் உக்காந்து இங்கே வைக்க சொன்னாக்கா, அப்போ கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிற. இன்றைக்கி மனுஷன் அப்படி தான். நீ ஏமா சுமக்கிற, நீ ஏமா கஷ்டப்படுற, நீ ஏமா கண்ணீர் விடுற, நீ ஏமா துக்கப்படுற? என்ன இடத்துக்கு வாமா, என்ன இடத்துல கேளுமா, நான் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசமாக கேளு, நான் பெற்றுக்கொண்டு அந்த கேளு. அது எப்பேற்பட்டுதான் அந்த பாரு, கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அவர். அது உனக்கு வெய்யா உனக்கு தேவானாக்கா, அது உனக்கு இது நல்லதானாக்கா, கர்த்தர் கண்டிப்பாக அது உனக்கு, அது ஒரு வழி இல்லை, அது எந்த வழியில் வருமானு தெரியாது. நீ தேடி போத்தவல்ல, நீ செய்ய வேண்டியது விசுவாசமாக. அப்புறம் என்ன தேர நம்பினாரு. எங்கேருந்து பார்த்தாரா? இங்கேருந்து அந்த மகிமை ராஜ்யத்தை பார்த்தார். அவர் உலகத்தை பார்க்கல. அவர் அந்த மகிமை எப்போ பார்த்தாரோ அன்றிலேருந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு?
இத்தினால நம்ம செஞ்ச தேவனை நம்ம கொடுக்குறது அது பேசலை. ஆனால் இன்னைக்கு என்ன கூட பேசுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் அவர் உயிருள்ளவர். பேசுறது உயிருள்ளவங்க பேசுவாங்க, சத்தவங்க பேசுவாங்களா? உயிருள்ள தேவன் இருக்கிறார். நம் தேவன் உயிருள்ள தேவன், நமக்காக உயிர் கொடுத்த தேவன், உயிர் தந்த தேவன், திருப்பி வரப்போகிற தேவன். இப்பேற்பட்ட தேவன் நம்ம தான் தாவீதுராஜ் சொல்றாரு, என் ஆத்துமா நீ ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய், ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் உனக்கு கலக்கம், ஏன் உனக்கு திகிலு, கவலைப்படுறதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் இது கலங்காது இருப்பதாகன்றாரு. கலக்கமாக இருக்க சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி சொல்கிறாரு. யார் சொல்லுவாங்க? யாருக்கு யார் சொல்லுவாங்க சொல்லுவாங்க? ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு சொல்லுவான். ஆனால் ஒரு பிள்ளை ஒரு அப்பாவுக்கு சொல்ல முடியாது, ஒரு தாய்க்கு சொல்ல முடியாது. நான் இருக்கிறேன்ட்டு கடைசி வரைக்கும் யாரும் இருக்கவும் முடியாது. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. வாக்கு கொடுத்தாருன்னா அதுதான் சங்கீதம் 73:24 பாரு. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, ஆ முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். யார் ஆலோசனை? உலகத்தில் நம்ம ஆலோசனை நம்ம இது இல்லை. பாரத் எப்போ நீ கர்த்தர் மேலே வைக்கிறியோ அவர் ஆலோசனைப்படி உன்னை நடத்த ஆரம்பிப்பார். அவர் கருத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கணும். என்ன செய்யணுமா? அவர் கருத்துக்கு ஒப்பு கொடுத்தா தான் அவர் நடத்துவார். நம்ம பிடிச்சாக்கா பிடிக்க முடியாது. ஆனால் அவர் பிடிச்சாருனாக்கா கடைசி வரைக்கும் நம்மளை பிடிச்சிக்கிட்டு, ஒரு பிள்ளை நம்மளை பிடிக்கும்போது அவன் இது சரியாக இருக்காது. ஆனால் அதே அப்பா அவங்க பிள்ளை கை பிடிச்சான்னாக்கா அது எது வந்தாலும் சரி தன்னை உயிராது விடுவான் தவிர அந்த பிள்ளை கையை ஆபத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அப்படி தான் நம்ம ஏசப்பா அவர் கடைசி வரைக்கும் நடத்துகிறாரு. ஆலோசனையில மகிமலை போகிற வரைக்கும் அந்த ஆலோசனை நம்ம கூட சொல்லிக்கினே, இப்படி போகாதம்மா, இப்படி யாருக்கு அந்த உணர்வு இருக்குது? நான் நிறைய வாட்டு உணர்ந்து சொல்லியிருக்கிறேன். ஆமையார் நல்லா உணர்வு, இது வானா, இது செய்யாத, இது போகாத, இது பேசாத, இது கொடுக்காத, அந்த இடத்துக்கு போகாத, இல்லை ஒரு எதனா இருந்தானே அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் விட மாட்டார். நெல்லூரில் நிறையா நடக்கும் அந்த மாதிரி வீட்டா, நிறைய வீடுங்க, நிறைய ஆபத்துகள் இருந்து நிறைய நிறைய வீட்டுங்களை ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். அந்த மாதிரிலாம் கர்த்தர் உதவி செய்கிறது. அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பார். அவர் என்ன ஆலோசனை கொடுப்பாருமா? நல்ல ஆலோசனை, நல்ல புத்தி, நல்ல தெளிவி, நல்ல மனுஷனுக்கு நீ எப்பேற்பட்டு நேரமான சில அந்த நேரத்திலேருந்து அந்த கஷ்டத்துலேருந்து ஒன்று நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறார் தாவீது, என் ஆத்துமா நீ ஏன் இல்லை கரையா, எங்கள் ஆண்டவர் இருக்கிறாரு, நீ ஏன் தேங்குகிற, நீ ஏன் சரீரம் அப்படி தான் பேசிக்கினே இருப்போம். அதில் பெண்கள் இருக்கும் பாரு, அதில் ஐயோ வாய் இது நாக்கானே தெரியாது. ரொம்ப அவசரம். அந்த அவசரப்பட்டு தான் யார் அவசரப்பட்டாங்க? யார் அவசரப்பட்டாங்க? சாரம்மா அவசரப்பட்டாங்க ஆபிரகாமுக்கு. அது இப்போ அது அவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கும் இப்போ அப்படி இருக்குதா இல்லையா? தீவிரவாதிங்க அவங்க தான். அவசரப்பட்டதுனால அதுக்கு தான் பெண்கள் அவசரப்படவே கூடாது. எந்த விஷயத்துக்கு பெண்கள் அடக்கி இருக்கணும். எல்லாத்துக்கும் நான் மிந்திக்கிறேன், நான் போகிறேன்ட்டு போனதுனால என்னாச்சு? உலகத்துக்கே அவங்கள என்ன எப்படி இருக்கிறாங்க? நல்லவங்களா இருக்கிறாங்க? இல்லை, அவங்க சொன்னார். அவசரப்படுறதுனால ஒரு சந்ததி இப்போ உலகத்துக்கே சேட்டை இருக்குது. ஏன்னாக்கா ஆண்டவர் சொன்னார், அப்ரஹாம் மூலமாக அவங்களும் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்ரஹாம் மூலமாக அவங்களையும் ஆசீர்வதித்தார். அதை அவசரப்படாத படிக்கு கர்த்தரிடத்தில் நம்ம காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவானா? யார் அவன்? கர்த்தருக்காக காத்திருத்தேன். அவருக்காக காத்திருந்தார் தாவீதுராஜா, மனுஷனுக்காக காத்திரல. ஒரு பக்கம் வீட்டில் துரத்துறாங்க, ஒரு பக்கம் ராஜா துரத்துறாரு, ஒரு பக்கம் எல்லாமே போராட்டமாக இருக்குது. ஆனாலும் எல்லாட்டிலேருந்தும் யார் கைக்கு மாட்டாத மாட்டேங்குதா? அவர் அதுதான் சொல்கிறாரு,
என் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். மரணம் பண்ண பள்ளத்தாக்குல இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். அது மரணம் வந்தாலும் சரி, அப்படிதான் போகுது. மரணம் வந்துக்கினே போகும். அது எப்படி வருதோ நல்லா நான் இருப்பேன். அது எப்படி ஆகுதுன்னு என்ன சொல்லவே முடியாது. ஆனால் அவன் நினைப்பேன், ஊந்துட்டான் அவ்வளோதான் நினைப்பேன். ஆனால் என் ஆண்டவர் அப்படி கிடையாது, ஏற்பிடார் அவர். அந்த மரண பள்ளத்தாக்கில் எத்தனை வாட்டி எழுந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரை நம்பி கர்த்தருக்காக காத்திருங்க. யாருக்காக நம்ம காத்திருக்க சொல்றோமா? கர்த்தருக்காக நீ காத்திரு. அவரை நம்புற மனுஷன் பாக்கியவான். இறைவல சொல்றாரு, அவரை நம்பின மனுஷன் பாக்கியவான். பாக்கியம் எங்க? பாக்கியம், நன்மையும், சந்தோஷமும், சமாதானமும் இதெல்லாம் யாரு கொடுக்குறாங்கன்னா, பிள்ளை கொடுக்க முடியாது, புருஷன் கொடுக்க முடியாது. யாருக்கு யாரு கொடுக்கவே முடியாது. நான் அது கேரண்டா சொல்லுவேன். ஆனால் யாரால கொடுக்க முடியுமானாக்கா, ஏசப்பால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது நித்திய சந்தோஷம், நித்திய ஆனந்தம், நித்திய மகிமை, நித்திய ராஜ்யம் எல்லாம் நித்தியம் தான் வரும். எது டூப்ளிகேட் கிடையாது. எதோ டூப்ளிகேட் கட்டணும். அது பூத்த பவிஷ்யத்து வர்த்தமான காலத்தில் இல்லாதது அங்கே மகிமையில் இருக்குது. அது இங்கே தான் எல்லாமே 3 காலம் இருக்குது. அங்கே உள்ள ஒரே காலம், ஒரே மகிமை, ஒரே வெளிச்சம், ஒரே பேச்சு, ஒரே துதி, ஒரே ஆனந்தம். அங்கே ஜீவருட்ச ஜீவருட்ச பழங்க மண்ணா இருக்குது. அங்கே எல்லாமே எங்க இது சரீர ஆகாரம். இது அங்கே ஆவிக்குரிய ஆகாரம். அது தேவதரும் அவங்களுக்கு கொடுக்குற ஆகாரம் அது. நம்ம தின்றது பசி எடுக்கும், அவங்க தின்றது பசி எடுக்காது. அதுதான் நீயே நான் எதுக்காக பாடுபடுறோம். ஆனால் சொல்ற, என் ஆத்மா நீயே கலங்குகிறாய். உன் ஆத்மா கலங்காது இருக்கட்டும். ஆனால் கலங்காது இருக்கணும், என்ன செய்யணும்? கலங்காது இருக்கணும், என்ன செய்யணும்? கெத்செமனே தோட்டத்தில் லாஸ்ட்ல அவர் ஜெபிக்கும் போது சீசருக்கு என்ன சொல்றாரு? நீங்க சோதனையில பிரவேசிக்காதபடிக்கு வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18:1 என்ன பாருங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், விடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீ எல்லாத்துல மாட்டாது இருக்குது படிக்க நீ என்ன செய்யணும்? இத்தனை விதமான ஜெபம் இருக்குது. ஒன்று ஜெபம் இருக்குது. இஸ்கியா கண்ணீரோடு ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்மா? கண்ணீர் ஆகரும். அந்த வனாந்தரத்தில் யாரும் இல்லை. அந்த பிள்ளை அங்கே செடிக்கையில போட்டுட்டு அந்த புதூரில் போய் உட்காந்து அழுகுறா. யார் கூப்பிடுறா? யார் கூப்பிட்டு இருப்பா? அங்கே யாரும் இல்லை. யார் கூப்பிட முடியும்? ஆண்டவர் தான் கூப்பிட்டு இருக்கணும். என்னை விட்டுட்டாங்கல்ல, என்னை செய்து மாதிரி நினைவு குழந்தைய விட்டுட்டாங்கல்ல. ஒரு பெண் இல்லை அப்போ எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்கும்? எப்படி அங்கே யாரும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை. அது தனிமையாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அது எப்படி இருக்கும், எப்படி கஷ்டப்பட்டு இருக்கும். அன்றைக்கி ஊந்துட்டேன், படுத்தேன். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் என்னால் ஏந்துக்கவே முடியல. பேசுறதுக்கு இப்போ வாய் வரலை, கத்துறதுக்கு கூட. ஆனால் அப்போ யார் கூப்பிட முடியும்? நான் ஏசப்பா நீ தான் என்ன எழுப்புப்பா. இதுக்கு எப்படி எவ்வளோ எழுப்பினாலும் தெரியல. ஏற்றி திரும்பி சேரல உட்காந்து. அவர் எழுப்புகிற தேவன், அவர் கைவிடுகிற தேவன் கிடையாது. நீ அதனால தான் சொல்லணும், இதையும் கலங்காது இரு, கஷ்டப்படாது இரு, வேதனைப்படாது இரு. இதெல்லாம் இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம கூடி ஜெபிக்கும் போது, ஆவியானவர் பேசும்போது, தேற்றவாளர் இங்கே இருக்கிறாரு. யார் இருக்கிறாங்க? எங்கே தேற்றப்படுறாங்களா? தினமும் அவங்க சபையில கூடி ஜெபிக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் வந்து தேற்றவாளர் வந்து இறக்கி தான் அவங்க எல்லா உலகம் முழுவதும் சுவிசேஷம் செய்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த பைபிள் பிடிச்சி ஆண்டவர் ஆராதிக்கிறோம்னாக்கா, அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்க. அந்த பாடுகளில், அந்த கஷ்ட உபத்திரவங்களில் அதே இப்போ திருப்பி வந்துருக்குது. திருப்பி அதே உபதிரவ காலம் ஆந்திரா பக்கம், பங்களாதேஷ், அது உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், மணிப்பூர், இந்த பக்கம்லாம் நிறையா நடக்குது. அதுக்கு தெலுங்குல நல்லா போடுறாங்க. அவ்வளோ பாடுகள் அவங்கள சுவிசேஷம் செய்கிறாங்க. யாரை நல்லா செஞ்சு ஆண்டனுக்காக நிற்கிறாங்களோ அவங்க சாவடிக்கிறாங்க.
நிறைய பேர் சாவடிக்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க பொண்ணாக்கு இல்லை, அவங்க நினைப்பாங்க ஒருத்தர் தான் சாவடிக்கணும். ஒரு ரத்தம் சுடி 10,000 பேர் எழுப்புமா. அவங்க சிந்தனை ரத்தம், ஒரு ரத்தம் 10,000 பேருக்கு எழுப்புமா. இப்போ அப்படிதான் இன்னொருத்தர் மேலே இதுக்கு நிறுத்துறாங்க. சூசேஸ்மா சொல்கிறது அவங்களுக்கு என்ன முடியல. சிலக்குளூர் பெற்றனாலே அது அது பேர்லவே இருக்குது. அது அது பேர்லவே வெவிசார வீடு. சிலக்குளூர்னா கிளி வீடு, கிளி ஊருனாக்கா என்ன, கிளி என்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா தெரியல. தெலுங்குல சிலுக்கானாக்கா அவங்க ஏமாத்துறவங்க, விபச்சாரம் பண்ணுற ஆளுங்களாக கிளியானுவாங்க. கிளிக்கானாக்கா அழகாக இருக்கிறவங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க. அது இப்போ அந்த அப்பேற்பட்ட ஊர் இப்போ எப்படி இருக்குதுன்னாக்கா ஜப வீடாக மாறிட்டு ஒரு ஆராதனைக்கு 5,000 பேர் 6,000 பேர் வராங்க. அவ்வளோ பெரிய இடம் வாங்கி அவ்வளோ பெரிய வீடு கட்டி அந்த ஊரில் அது பேர் போய் இப்போ என்ன வீடு ஆயிடுச்சாங்க, கர்த்தருடைய ஜப வீடாக மாறிடுச்சு. அது அப்பேற்பட்டவர் இப்போ என்ன செய்கிறாங்கனாக்கா அவர் சொல்கிற சுவிசேஷத்தில் தப்பு பிடிச்சி ஏதேதோ சொல்லி பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், பொட்டு வைக்க ஏதோ சுவிசேஷத்தில் யாரோ ஒருத்தரை பூக்காரனை ஏற்பட்டு கோல் மேனால் பூ வைக்கிறதுனாக்கா சொன்னார். யாருன்னா நம்ம கோல் மேனால் பூ வைப்பாங்க நினச்சிட்டோம். யார் வாங்குவாங்க பூவை? அவர் சொன்னாலும் ஒரு பாஸ்டர், எப்போ இங்கே பூ வாங்க விற்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, தெரிச்சு போகிறவங்க. இங்கே நீ எவ்வளோ நேரம் இருந்தாலும் யாரும் வாங்குவாங்க. சர்ச்செல்லாம் ஆயிடுச்சா, எல்லாரும் போயிட்டாங்களாம். போகும்போது வாங்க ஒக்க வண்டி வச்சுக்கிறாங்க இருக்கிறாங்க. அப்புறமா இவர் போய் பாஸ்டர் போய் கேட்டாராம், என்னப்பா ஒரு முழம் பூ அது சேல் ஆச்சுனாக்கா இத்தனை பெண்களை வந்தாங்க, யாருமே ஒரு முழம் பூ கூட வாங்கலைனாக்கா. அதுக்கு இவர் சொன்னாரா, இவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க யாரும் பூ வைக்க மாட்டாங்கப்பா. நீ பஜாரில் வச்சுருந்தாக்கா உனக்கு சேல் ஆகிருக்கும், பஜாரில் இருக்கிறவங்க வாங்குவாங்க சொன்னாலாமா. அந்த வார்த்தை பிடிச்சிக்கிட்டு இப்போ அவர் எப்படி பண்ணுறாங்க, எப்படி பேசுகிறாங்க. அவர் சொல்கிற தலைவராக சொல்ல இப்போ அந்த இப்போ தம்பி போல் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன தப்பு இருக்குது? எப்படி சொல்லலாம் நாங்கள் எங்கள் பஜாராளுங்க பூ விற்கிறவங்க பஜாராலான்னு எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ அவரை மேலே எடுத்துக்கின்னு அவரை அசிங்கமாக பேசிக்கின்னு அவரை அசிங்கமாக இப்போ இந்த மாதிரியெல்லாம் பாடுகளெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. ஏன்னாக்கா நல்லா ஊழியம் வந்து ஆத்மாக்கள் ஆதாயம் யார் யார் பண்ணுறாங்களோ விசுவாசம் என்ன செய்கிறான், அவங்கள கலங்க பண்ணி விட்டுடுறான். அதுக்கு தான் சொல்கிறோம், நம்ம இந்த நேரம் கிடைக்கும் போதே காலத்துக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்கிறேன். எபிஎஸ்சி 5ஆம் அதிகாரத்தில் தினமலூர் நாட்கள் அதே அது பண்ணு. ஆகையால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம்? நாட்கள் பொல்லாததா இருக்குது. உனக்கு கொஞ்ச காலத்துக்கு இந்த பைபிள் நம்ம கையில் இருக்குமா இருக்காது கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி நான் வருது. ஒரு கிறிஸ்துவனானாக்கா அவனுக்கு எஸ்சிக்கு இருக்கிற செலங்கெல்லாம் எடுத்துடணும். கோர்ட்டை தீர்மானம் பண்ணிட்டேன் நேற்று போட்டான். ஒரு மனுஷனை கிறிஸ்துவனானாக்கா அவனுக்கு இதுக்கு எந்த இது இல்லை. அது எப்படி? அது அவன் குலம் மாறினா மதம் மாறினா இது அவன் எது மதமாக மாறினா இல்லை, அவன் மனசு தான் மாறி ஆண்டவர்கிட்ட வாழ்ந்தான். அவனுக்கு எந்த செலவும் இல்லை. எப்படி நியாயம் இது? இந்த மாதிரியெல்லாம் இன்னும் வரப்போது ஒன்று எப்படி வருமோ என்ன தெரியல. அதுக்கு தான் நான் பல்லாத காலத்தில் அன்றைக்கே இல்லை இன்றைக்கே நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்ன சொன்னதும் சரி, அதுக்கு முன்ன சொன்ன வார்த்தைகளும் சரி இப்போ நடக்குது. நமக்கு ஒன்று எந்த சட்டம் வருமோ என்ன எப்படி வருமோ தெரியாது. நல்லா சர்ச்சுங்க கட்டி கல்வரி டெம்பிள் அவங்க சர்ச்சுங்க நல்லா கட்டியிருக்கிறாங்க. அந்த பக்கம் அந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் அப்புறிடுவாங்களா, அது வாங்கலை இது வாங்கலை, அது வாங்கலை இது வாங்கலை, சர்ச்சுகளில் இடிக்கிறாட்டு அவர் மேலே கேட்டு நல்லா யார் யார் ஊழியர் செஞ்சு நல்லா ஆண்டவருக்காக நின்று செய்கிறாங்களோ அவங்க வேலைலாம் இப்போ எப்படி இருக்குதுன்னாக்கா ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நமக்கு நல்லா ஆண்டவர் கொடுத்து நல்லா நேரத்துக்கு கொடுத்து வர சொன்னாக்கா வரத்துக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி காலம் நமக்கு வந்தாக்கா இப்படி அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ உபாசத்தில் இப்போ ஜெபம் நம்ம வீடு கட்டணும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சும்மா வந்துச்சா ஏப்பா? பட்டவங்களுக்கு தான் தெரியும். அது நிமிர்ந்து செய்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ அவ்வளோ பெரிய டெம்பிளுக்கு கட்டுறாங்கன்னாக்கா
தசம்பாகம் வாங்கிக்கிறாங்க, அது வாங்கிக்கிறாங்க, இது வாங்கிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரங்களை அது அவங்களுக்கு அது இப்படி வந்துச்சு, இது இப்படி வந்துச்சுன்ட்டு ஆண்டவர் கொடுத்து அவங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு தானடா போச்சு, உங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ண வரோமா? பைபிள் இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருந்துக்கு அவங்கள அசிங்கமாக திட்டு அதெல்லாம் கேஸ் ஆக மாட்டான்றாங்கம்மா அவங்க. ஆனால் இவங்க கொண்டு போய் கொடுத்தா கூட கேஸ் பண்ணவே மாட்டான்றாங்க. ஆனால் இவங்க எதனா சொன்னாங்க கரெக்டாக எடுத்துக்கின்னு இவங்க சாண்டுக்கு வராங்க. இப்போ ஜாகிரதை இன்னும் நமக்கு காலம் நல்லா இப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? என் ஆத்மா நீ கலங்காத திகையாது. ஆனால் சபையாக கூடுகிறது எப்படி 13 சொல்கிறார் ஜபம் பண்ணி. சிலர் விட்டு விட்டது போல நீங்களா சபை கூடி வந்ததை ஆ சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு செல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எல்லாம் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் விட்டு சொல்ல வேண்டும். காலமா எப்படி இருக்குதா? சமீபத்து வருகிறது. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு கரெக்டாக நடக்குது. காலம் இங்கிருந்து தூரமாக இல்லை. ஆண்டவர் வருகையும் சீக்கிரமாக தான் இருக்குது. மனுஷனோட எனக்கு அவர் சொன்னது நடக்கணும், இல்லை நடக்கணும். எனக்கு இது பரீட்சை காலம், நமக்கு உபதிரவ காலம். பொண்ணானது அந்த அக்னியில் வெந்தாதான் அது ஜொலிக்க முடியும். உலகத்தில் நம்மளுக்கு உபதிரவம், பாடு, வேதனை, கண்ணீர், துக்கம், பசி, பட்டினி ஒன்றும் இல்லை, எல்லாமே நடக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கவலைப்படாத படுக்கி முதல் இடம் கர்த்தருக்கு நம்ம கொடுத்து ஆண்டவரை நம்ம நீ துதிக்க ஆராதிக்க ஆரம்பிச்சோன்னாக்கா எல்லாத்துலேயும் ஜெயிக்க நம்மளை முதலாளாக வைப்பார் தவிர இந்த தலையாக வைப்பதோ வாளாக எப்படி இருக்கிறோம். என்ன தேவ சொல்லு நான் தேவா நான் ஆத்மானை நான் நீ వేళ నువ్వు కలవరపడుచున్నావు నాలో నీ వేళ కృంగి ఉన్నావు. తెలుగులో நல்லா இருக்குது. ஏன் நீ கவலைப்படுற, ஏன் நீ திகிலு படுற, ஏன் எதுக்காக கவலைப்படுற? அந்த ஆத்மத்துக்கு எந்த திகிலில் வந்திருக்கிறோமோ, எந்த கவலில் வந்திருக்கிறோமோ, எந்த கண்ணீரில் வந்திருக்கிறோமோ, எந்த கஷ்டத்தில் நம்ம வந்திருக்கிறோம், ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறாரு நான் உனக்கு துணையாக, நான் உனக்கு நான் உதவி செய்வேன், கைவிட தேவனுக்கு கிடைக்கும். அநேகத்தில் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இல்லை, நிறைய வசனத்தில் இருந்து. ஆனால் கர்த்தர் இன்று வரைக்கும் எங்கள் அப்பா ஜெயசாலி, எங்கள் அப்பா ராஜா, சர்வ வல்லமையுள்ள தன் அப்பா, சர்வ சம்பத்து இருக்கிற தேவன். எது வேணுமானாலும் நமக்கு தேவையானாக்கா அது கண்டிப்பாக கொடுப்பாரு. அது நமக்கு சிரமமானாக்கா கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் நமக்கு எதுனா இதானாக்கா தடுத்துவார். நம்ம எதையும் கலங்காத, அதான் கலங்காத திகையாத நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நம்பிக்கையாக நம்ம கொடுத்துற ஓட்ட பந்தயத்தில் எது வரைக்கும் கடைசி வரைக்கும் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை நீ பாதுகாக்கனாக்கா கடைசியில் என் மகிமில் நீ இருப்பாய். கர்த்தர் வாசனத்தை ஆசீர்வதிப்பாராங்க. யாருக்காக பேசினாரோ தெரியாது. நான் ஒன்றும் சங்கீதம் 86:29 பேசினாங்க தேடுறேன். அந்த வசனம் எனக்கு தேவைப்படும். ஆனால் திருப்பி இங்கே வந்தது அதுக்கு தான் பார்த்தேன். சரிப்பா என்ன வசனத்தை நீ ஆயத்தப்படுத்திருக்குன்னு சொல்லுப்பேன். இந்த வாழ்க்கை ஏன் கலங்குற, ஏன் தீங்குற சொல்லு. யார் கலங்குறாங்களோ, யார் தீங்குறாங்களோ, என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் சொல்கிறாரு. யார் மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறாரு? கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு, நீதிமான ஒரு போய் தான் நாடும். அன்புள்ள நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜபத்தை கேட்கிறவரப்பா. தாவீது எல்லா விஷயத்துக்கும் எல்லாம் போகட்டும் அந்த சிக்கலுக்குள்ள ஆண்டவரே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாரும் கல் எடுத்து அரிக்கலாமட்டு அவர் மேலுக்கு வராங்க ஆண்டவரே. நன்மை பெற்றாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஒன்றுமே இல்லாதப்பா எல்லாம் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார் ஆண்டவர். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது ஆண்டவரே எல்லாரும் கல் தூக்குறாங்க ஆண்டவர். ஆனாலும் அவர் பயப்படாத படிக்க ஆண்டவர் எப்போது கொண்டான்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஐயா நான் போனால் ஜெயிப்பேனான்னு கேட்கும் போது ஆண்டவர் நீ போ நான் கூட வரேன், எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறார் ஆண்டவரே. நீ ஏதேது கலங்கத்தோடு வந்திருக்கிறியோ தாவீதுக்கு சொன்ன வார்த்தை நம்மளுக்கும் சொல்கிறாரு. திருப்பி நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன் ஆண்டவரே. நான் பயப்படாதான்றப்பா, கவலைப்படாதான்றேன் ஆண்டவரே. ஐயா என்னை நோக்கி கூப்பிடு சொல்கிறீங்கப்பா. அது எனக்கு இஸ்ராயேல் தானே ஐகுப்தில் ஆண்டவரே.
400 வருஷம், 420 வருஷம், 50 வருஷம் அவன் கஷ்டப்பட்ட பாடுகள் எல்லாம், கண்ணீரெல்லாம் அவளை நினைச்சு ஆண்டவரே, ஐயா கூக்குரல் இடும்போது, ஐயா அந்த அப்போ அத்தனை வருஷம் அவனை உன்னை விட்டு இருந்தாலும் தெரிஞ்சு உனக்கு கூக்குரல் இடும்போது ஆண்டவரே, அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவளுக்கு மோசையை ஆதரவாக அனுப்பி, ஐயா அகரோனும் மோசையும் அனுப்பி ஆண்டவரே, அது நான் 6 லட்சம் ஜனத்தை விடுதலை ஆக்கின தேவன் ஆண்டவரே, எங்களையும் விடுவிக்க நீ வல்லவரப்பா. எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும், எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும், எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும், எந்த மாதிரி கடமாக இருந்தாலும், எந்த மாதிரி துன்பமாக இருந்தாலும், எது இருந்தாலும் ஆண்டவரே என்னை அப்பால தீர்க்க முடியும் அப்பா. உனக்கு லேசான காரியம்ப்பா. மண்ணை எடுத்து மனுஷனை செஞ்ச தேவன் ஆண்டவரே, ஜீவ சுவாசம் கொடுத்து ஆண்டவரே, உம்மை போலவே எங்களை செஞ்ச ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் உம்மை துதிக்க செய்ததுக்கான ஆண்டா ஆதி ஆதாம் அவங்க செஞ்ச பாவம், அந்த பாவத்தை தீர்க்க எங்களுக்காக மனுஷகுமாரனாக வந்து நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றீங்கப்பா. திகையாதேன்னு சொல்ற மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது, நீங்களே சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். ஆகையால நாங்கள் கூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சாத்தான் ஓடுவான்னு சொல்லியிருக்கு, துதி செலுத்தும் போது நான் ஓடுவான் ஆண்டவர். அதாப்பா இந்த ஜெபத்தை கேட்க தேவன் ஆண்டவர். எல்லாம் கண்ணீரே, கவலையை, கஷ்டத்தை, வியாதியை, துன்பத்தை, தேவைகளை எல்லாத்தையும் ஆண்டவரே தீர்க்க நீ வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, வந்தவங்க நாங்கள் வந்தபடி போகாதபடிக்கு உங்களோட வருகை நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் நடக்குது ஆண்டவரே. ஐயா பொல்லாத ஜனங்க நடுவில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவர் என்று சொல்கிறேன், அந்த தேவனை நீ கூப்பிடு சொல்கிறேன்ப்பா. நாங்கள் கூப்பிடு வந்திருக்கிறோம், எங்கள் ஜெபத்தை கேட்குறோமா இருப்பா. மட்டும் சொரியா இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் வராத பின்தங்கி போகிற குடும்பங்களையும் ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. நாளைக்கு ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடும்பமாக அப்பா பின்தங்கி போகாத ஒரு குடும்பம் கூட, பின்தங்கி போயிருக்கிற குடும்பம் கூட ஆண்டவரை அவங்களோட சித்தமான ஆராதத்துக்கு நடத்தி ஆண்டவரை சந்தோஷத்தோட ஐக்கியத்தோட ஆராதிக்கும்படிக்கு துதிக்கும்படிக்கு கிருபை காட்டும். தயவுள்ள கரத்தை வைத்து ஆண்டவரை இந்த மாதம் துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஆண்டவரை உன் தயவு, இரக்கம், கிருபை எங்களோடு கொடுத்து வழி நடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாட்டு இயேசுவின் நாமத்தில் கேட்டதுக்கும் கேட்க மறந்ததுக்கும் அதிகமாக செய்கிறேன் அப்பாவுக்கும். சொல்ல முடியாத அதிசயங்கள், அறாந்தபடியாத பெரிய காரியங்கள் செஞ்ச அப்பாவுக்கும் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.